ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சாய்க்குட்டிக்கு வந்து இப்போ 8 months ஆகுது. சாய்க்குட்டியும் பார்த்துட்டு வீடியோவும் நல்லபடியாக ஷூட் பண்ண முடியல. இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நடக்குங்கிறது தெரில. நம்ம சாய்க்குட்டி நமக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க, பாப்பாவும் சாப்பிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒவ்வொரு வாய் கொடுக்க தம்பிக்கும் வயிறு நல்லா ஃபில் ஆகிரும். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சாய்க்குட்டி எந்த அளவுக்கு சேட்டைக்கார பையன்ட்டு. தம்பிக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே அப்படியே பழக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருகலாக இருக்கும், அதை கொடுக்காம சென்டரில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு வந்துருந்தேன். கிரில் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதை தான் வந்து சரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போ நான் குக்கிங் பண்ண போனாலுமே சரி, பாப்பா வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக வந்து நான் பண்ணுறேங்கம்மா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரின்ட்டு நானும் கொடுத்துருவேன். இப்போ கிரில் பண்ணுறதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சில்லி சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பும், பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் பக்கத்தில் இருந்துமே மறந்துட்டேன், ஃபைனலாக தான் ஆட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது முற்றிலுமே ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து நல்லா ஆயில் மசாஜ்லாம் பண்ணி விட்டு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சுருந்தேன். தலைக்கு குளிக்க வச்சோம் அப்படின்னாலே சாம்பிராணி புகை போட்டோம் அப்படின்னா நல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா புகை போட்டு தம்பியை வந்து தூங்க வச்சு எடுத்தாச்சு. தூங்கினதுக்கு அப்புறமா தம்பிக்கு வந்து அரிசி, பருப்பு, கேரட், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்து அதை தான் வந்து ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கேன். ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வேணும்னா இதில் தேங்காய் எண்ணெய், நெய் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். தம்பியுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறமா மத்தியானம் வந்து நமக்கு லஞ்ச் செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனாங்காட்டி இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து சீரக சம்பா அரிசியை வந்து 3 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து புதினா மல்லியெல்லாம் அப்படியே போடாமல் அரைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு தண்ணி லிக்யூடாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக போட்டாச்சு, பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெசிபி நான் கவர் பண்ணலை, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விளாக்ல வந்து ஃபுல் ரெசிபி உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். பிரியாணி எல்லாம் தாளிச்சுடுறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்து வச்சாச்சு. முட்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக வந்துருச்சு. நான் எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன். எப்பாச்சும் டைம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் தம் போட்டு செய்வேன். இன்னைக்கு வந்து பிரியாணி ரொம்பவுமே சூப்பராக அடிப்புளி டேஸ்ட்டில் இருந்துச்சு. பிரியாணி செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. கடைன்னு போட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வருவார். காலையிலேயே அவர் வெளியே போயிட்டாங்க. அதனால ஈவினிங் போல் வந்து தான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு சூடாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு. பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். சரி கிரில் சிக்கன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் வந்து இந்த மசாலா கூட எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம்னாச்சும் கண்டிப்பாக ஊறணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கிரில் பண்ண போகிற அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் மேலே எடுத்து வச்சுட்டு அது மேலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் தேவைப்படும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து
இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம கிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் சேஃபாக நம்ம ஃபுட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அவனை வந்து 200 டிகிரிக்கு வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். சிக்கனே உள்ளே வச்சதுக்கு அப்புறமா அதே 200 டிகிரியில் வந்து 45 மினிட்ஸ் வந்து நான் கிரில் பண்ணி எடுத்திருந்தேன். அது கிரில் ஆகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மயோனைஸு, க்ரீன் சட்னி, அந்த ஆனியன் கேபேஜ் போட்டு அந்த பிக்கிள்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த கடையில் போய் சாப்பிட்டு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காகவே இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி விட்டுட்டு மயோனைஸ் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். எனக்கும் பாப்பாவுக்கு கிரில் சிக்கனும் அந்த அளவுக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் கிரில் சிக்கன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டிமார்ட்டில் எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே தான் இருக்குது. மார்னிங் ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே போனோம் அப்படின்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிமார்ட் போனோம் அப்படின்னா எல்லா க்ராசரிஸ் அங்கேயே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா ட்ராவலிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்காட்டி எல்லா ஜாமான்த்தையும் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு வரது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால் எந்த பொருள் வந்து ஆஃபரில் இருக்கோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். மற்றபடி நம்ம நியர்பை ஸ்டோரில் வாங்குற அதே ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வாங்கிக்குவோம். அதுதான் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பவுடர் இது எல்லாமே பெரிய பேக் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 ரூபாவே கண்டிப்பாக ஒரு சேஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எது ஆஃபரில் இருக்குது, நமக்கு எது லாபமாக இருக்கும் அதெல்லாம் தேடி தேடி மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பேபி க்ரீம், பேபி பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் நமக்கு சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பெரிய பேக்காகவே வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த சாம்பார் பொடி, சில்லி பவுடர் எல்லாமே ஆஃப் ரேட்டு தான் இருந்துச்சு. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில, நமக்கு லாபம். அதனால் நான் போய் நமக்கு எது லாபமோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 200 கிராம் சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா 58 ரூபா தான். 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒன்று வாங்கினா பாதி விலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்தாங்காட்டி போய் தேடி எடுக்க முடியல. அதனால் முன்னாடி தெரிஞ்சது மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம நித்திக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா May 25 வந்து பர்த்டே. அதனால் பாப்பாவுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால் குலோப் ஜாமுன் மிக்ஸ் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு பாப்பா வந்து தம்பியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அம்மாட்டியை விட்டுட்டு போயிருந்தேன். பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக பாப்பாவுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு இருந்தங்காட்டி பாப்பா கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பேக்கெட் தான் ரொம்பவுமே பெரிய ஆஃபராக இருந்துச்சு. இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595, 600 சம்திங் வருது. ஆனால் 420 ருபீஸுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த 420 ருபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கண்டெய்னருமே அந்த ஜிப்பர் வாட்டர் பாட்டிலுமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆஃபர். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.